ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஜான்வி வஷ்யூ வைப்ஸ். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போகிறோம். மார்க்கெட் போய்ட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணது இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு கொஞ்சம் ரைஸ் பேக்கும் அப்புறம் கொஞ்சம் ஆயில் வெஜிடபிள்ஸ் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ பாலக்காட்டில் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன், பாருங்க. போகலாமா கைஸ்? ஸோ மக்களே, ஸோ இப்போ கார் எடுத்தாச்சு. ஸோ மக்களே, நான் சொல்லுங்க இல்லையா, ஸோ கார் எடுத்தாச்சு. ஸோ இப்போது மார்க்கெட்டுக்கு போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு அப்புறம் கொஞ்சம் ரைஸ் பேக் அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது, அதை எடுக்கணும் ரைஸ். ஸோ போகலாமா? சரி போகலாம். கொஞ்சம் வீடு அங்கே இங்கே அது காமிச்சோம். मेन सिटी पालक्काड पारेंगे अपनी पालक्काड. ஷாப்பிங் எல்லாம் பண்ணி வச்சு கொஞ்சம் குட்டி பாப்பாக்கும் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்தாச்சு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் எடுத்தாச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சு இப்போ ரைஸ் வாங்க போகிறோம். அங்கே பாருங்கள், இங்கே தர்ஷனான அப்படி ஒரு கலெக்ஷன் இருக்காது, ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அங்கே தான் வாங்கியிருக்கு. இப்போ ரைஸ் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். குட்டி பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸு தேவைப்படுது. ஸோ அண்ணன் பொண்ணு. ஸோ அவளுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த தர்ஷனான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஷாப் இருக்காங்க. அந்த தர்ஷனா ஷாப்பில் வந்து எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லா திங்ஸுமே நமக்கு அங்கே கிடைக்கும். இப்போ அங்கேருந்து நாங்கள் டைரெக்டாக வந்து அரிசி வாங்குறதுக்காக, அரிசி ஒரு சில வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்காக நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் மார்க்கெட்டில். அங்கே வந்து எப்போவுமே நாங்கள் அங்கேருந்து தான் ரைஸ் வாங்குவோம். ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் இங்கே தான் வந்து கோவிடுக்கு வந்து ப்ரிகாஷனாக வந்து மெடிசின்லாம் அந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருந்தோம் இந்த ஹாஸ்பிட்டலில். இந்த ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல். ஸோ மக்களே, நாங்கள் ரிட்டர்ன் வந்து போயிட்டுருக்கோம். இப்போது ஒலவக்கோடு ரயில்வே ஸ்டேஷன் தெரியும் இல்லையா, அங்கே வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஏரியா தான். ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் வந்து நேராக வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நாங்கள் பிளான் பண்ணதை விட கொஞ்சம் டைம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இது முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போய் எல்லாத்தையுமே வந்து வீட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னதுன்னு நான் சொல்கிறேன். சரியான மழை மக்களே வெளியிலெல்லாம். ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு வீட்டிலேருந்து கிளம்புறப்ப வந்து மழையெல்லாம் இல்லை. பட் என்ன தெரியலை, நாங்கள் ஃபஸ்ட்டு தர்ஷனா போயிருந்தோம் சொன்னோம்ல, அங்கேருந்து ஒரே மழை. அந்த மழையிலையும் வந்து ரொம்ப கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. பட் இங்கே பெங்களூரை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே டிராஃபிக்லாம் ஒன்றுமே இல்லை, சின்ன டிராஃபிக், ரன்னிங் டிராஃபிக் தான். ஸோ அது சீக்கிரமாக முடிஞ்சிடும். இருந்தாலும் இந்த ஒரு ஏரியா பர்டிகுலராக இந்த ஒரு ஏரியாவில் எப்போவுமே வந்து டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அது என்னன்னு தெரியாது, எப்போவுமே இருக்கும். இதான் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வர்றப்போ வந்து அந்த டவுன் மாதிரி இருக்கும் ஒலவக்கோட்டில். அது இதுதான். இங்கே ஹோட்டல் எல்லாம் இருக்குது ஸ்டே பண்ணுறதுக்கு. அண்ட் அங்கே ஃபார்மசி, இங்கே நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படியே வந்தோன்னா இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, சாப்பிட்றதுக்கு, ரூம் ஸ்டே பண்ணுறதுக்கெல்லாம் இருக்கும். ஸோ இதுதான் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போகிற வழி, அங்கேருந்து வெளியே வர வழி. இதுதான். இதுவும் அங்கே தெரியுது இல்லையா, அந்த பில்டிங் தான் ரயில்வே ஸ்டேஷனோட பில்டிங். ஸோ அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாருமே
வந்து இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நமக்கு நிறைய வீடியோ போட போகிறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அப்படி தான் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். பாய்.